லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுறோம். அண்ணன் சொன்ன மாதிரி ட்ரிம்மெல்லாம் பண்ணுறதா தான் நம்புற மாதிரி இருக்கும். பட் த இஷ்யூ வித் நியூ ஐபேட் M3 வந்துட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு ஆப்பிளோட அந்த ரீசெண்ட் லான்ச் அப்பயே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம ஐபேட் ஏர் M3 வந்துட்டு வாங்கி அன்பாக்சிங் அண்ட் யூசர் ரிவ்யூ போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஸோ ஐபேட் வந்துட்டு இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னோட ஓல்டு ஐபேட்லேருந்து நியூ ஐபேடுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்க்ளூடிங் தி ஸ்டிக்கர் எல்லாத்தையும் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் அதை வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோலேயே வந்துட்டு நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஆஃப்டர் அ லாங் டைம் வந்துட்டு டாப் டவுன் வியூவில் வந்திருக்கோம். கையில் வந்துட்டு ஐபேட் ஏர் M3 வந்துட்டு 128GB வைஃபை மாடல் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு எனக்கு செல்லுலார் மாடல் அவ்வளோ யூஸ் கிடையாது, அதனால் வைஃபை வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு டிவைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் ஒர்க்கு அண்ட் சார்ஜர் பிரைடட் கேபிளோட கொடுத்துருக்கான். நான் என்ன இது 15 ப்ரோக்கு கொடுத்த பிரைடட் கேபிளை இன்னும் திறக்கலை. இதை மேபி யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐபேட் ஏர் எரிமருந்து சீட்டு. டிவைஸை பிரிப்போமா? ஓகே ஓகே, இதுதான் மக்களே நம்மளோட டிவைஸு. 321 ஜி பூம்பா. எப்படி ஆயிடுச்சா? மாசாக இருக்கா? இது வந்துட்டு பழைய ஐபேடு, புதுசு இல்லை. சரி, வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து. ஓகே, நம்ம வந்துட்டு ஐபேடு செட்டப் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஐபேடு அப்படின்ட்டு எழுதியிருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு பழசு. ஒன்றுமே இல்லாமல் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு புது ஐபேடு. இந்த ஓஎஸ் அப்டேட் போயிட்டுருக்க இந்த சமயத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த ஃபன் ஃபேக்ட் தெரிஞ்சது இந்த ஐபேட் ஏரோட டப்பா பற்றி. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வால்பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா சாதாரணமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஏதோ வந்துட்டு ரேண்டம் டிசைன் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் இதில் வந்துட்டு ஏர் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். அந்தந்த மாடலுக்கு அந்தந்த இது எழுதி வச்சுருப்பான். இப்போ ஏருக்கு வந்துட்டு ஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ அண்ட் தென் ஆர் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஐபேட் ப்ரோக்கும் வந்துட்டு ப்ரோ அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. இதுக்கு மினிக்கு வந்துட்டு மினினே எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபேட் வந்துட்டு அப்டேட் ஆச்சு. பட் இப்போ வந்துட்டு இந்த ஓல்டு ஐபேட்லேருந்து நியூ ஐபேடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அன்பாக்சிங்கும் பண்ணியாச்சு, ஸ்டிக்கரும் மாற்றியாச்சு. இதுதான் என்னோட பழைய ஐபேட் அண்ட் இது வந்துட்டு என்னோட புது ஐபேட். இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டெய்லி யூசேஜுக்கு எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் இதில் வந்துட்டு ஜென்ரலாக வீடியோக்கு கண்டென்ட் எழுதுறது, கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மூவிஸ், டிவி சீரிஸ், யூடியூப் பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, இந்த எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நான் இந்த ஐபேடில் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு என்னோட டே டு டே யூசேஜுக்கு இதை விட இது என்ன பெட்டராக இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 3 days later. என்னது லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுறோம்? அண்ணன் சொன்ன மாதிரி ட்ரிம்மெல்லாம் பண்ணுறதா தான் நம்புற மாதிரி இருக்கும். அம்மா என்ன உண்மையாக தானே பண்ணுறோம், ஒரே நாள்லையே லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுறோம். என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான், பேத்தனமா பேசாம இருக்கீங்க. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட 2 ஐபேட் ஏர் M3 அண்ட் ஐபேட் ஏர் 4 2020 இந்த 2 ஐபேடையும் வந்துட்டு ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் தேர் ஆர் அ ஃபியூ திங்ஸ் தட் ஐ லைக் அண்ட் தேர் ஆர் அ ஃபியூ திங்ஸ் தட் ஐ டோன்ட் லைக். என்னோட இந்த ஷார்ட் டேர்ம் ரிவ்யூ தான் வந்துட்டு நம்ம என்ன இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டா? மேக்னெட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை. இது என்ன ஒரு காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பிள் பென்சில். என்னோட பழைய ஐபேட் ஏர் 4ல் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, வயர்லெஸ்ஸாக சார்ஜும் ஆகுது. பட் த இஷ்யூ வித் நியூ ஐபேட் M3 வந்துட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேக்னெட் பிளேஸ்மெண்ட்டு சரியாக இல்லையா என்னன்னு தெரியல. மேக்னெட்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. மேபி ஃபர்ஸ்ட் பார்ட்டி பென்சில்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டி கிடையாது. ஸோ மேபி எனக்கு கிடைச்சதுன்னா நான் அதை பற்றி வந்துட்டு தனியாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஆல்தோ ஐ கேன் யூஸ் திஸ் பென்சில், நான் இதை தனியாக எடுத்துகிட்டு போகலாம், தனியாக இதை வந்துட்டு செப்பரேட்டாக சார்ஜும் பண்ணலாம். பட் எனக்கு இந்த ஐபேடில் இருந்தப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. நான் வந்துட்டு சார்ஜ் பண்ணும் அப்படின்ட்டு தனியாக யோசிச்சதே கிடையாது. யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டச் பென் யூசேஜ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டுத்துலேயுமே சீம்லெஸ்ஸாக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் வந்துட்டு ஸ்கெட்சிங்கும் பண்ணுவேன். ஸ்கெட்ச் புக் அப்படின்ற ஆப்பில் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் வாட்சிங்க்கு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ஆப்வியஸ்லி இந்த ஐபேட் வாங்கி வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸ் ஆனதுனால மேபி எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோவராக தெரியலாம். ஸ்லைட்லி வந்துட்டு எனக்கு பேட்டரியும் வந்துட்டு இஷ்யூஸ் இருக்கா மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸ்லி இங்கே பார்த்தீங்கன்னாலே சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இது ஆன் தி அதர் ஹேண்ட் எனக்கு பேட்டரி பேக்கப்
பேக்கப் ரொம்பவே நல்லா இருக்குது. சார்ஜ் பண்ணிவிட்டு அரௌண்ட் 30 to 40 minutes வந்துட்டு இதை நல்லா ஹெவியாகவே யூஸ் பண்ணேன். பட் எனக்கு பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு 98% வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் இஸ் அ குட் திங். மேபி பிகாஸ் அந்த M3 சிப்னால வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. அண்ட் அகெயின் அபவுட் த M3 சிப், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சூப்பராக தெரிஞ்சு. மேபி ஒரு 120 Hz கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்றது எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. நான் PUBG விளையாடு பார்த்தேன். நான் ஐபேடில் விளையாட மாட்டேன், கைரோ பிளேயர். எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த 11 inch ஐபேடில் விளையாடுறது வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கேம் பிளே வைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு விளையாட தெரியாது. ஸோ கேம் பிளேயில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டுக்காதீங்க, ரைட்டா? மோர் ஓவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட் வாட்சிங்க்கு நல்லா இருக்குது. எனக்கு ஓவரால் வந்துட்டு ஒரு கிரேட் அப்கிரேட் மாதிரி தான் தோணுது. ஃபர்ஸ்ட் மெயின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 2 ஐபேட்லேயும் என்ன தெரியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிளேஸ்மெண்ட் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பட்டுச்சு இந்த கேமராவில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டர் ஐபேடோட கேமரா வந்துட்டு எனக்கு பர்சனலி கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. நியூயர் ஐபேடில் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. நான் இந்த வீடியோவிலே வந்துட்டு இந்த 2 ஐபேட்லேயும் எடுத்த இமேஜஸை சைட் பை சைடு கம்பேரிசன் போடுறேன் இன் ஸ்டாக் மோட். நீங்கள் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுது, எது வந்துட்டு ஹையர் குவாலிட்டியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் M1 ஐபேட் ஏர்லேருந்து வரீங்கன்னா இட் மைட் நாட் பி a significant upgrade. பட் நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன் 2020 ஐபேட் ஏர் அப்படின்னா அதை விட ஓல்டர் ஜென்ரேஷன் ஐபேட் ஏர்லேருந்து வரீங்க, இல்லைனா பேஸ் மாடல் ஐபேட்லேருந்து வரீங்க, உங்களுக்கு ஏருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் M3 ஐபேட் ஏர் தாராளமாக போகலாம். இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் அப்கிரேட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் மக்களே மை வியூஸ் ஆன் இட். மேபி நான் இதை வந்துட்டு ஒரு லாங் டர்மாக ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.